Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. YSR Films யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் ரியோ ராஜ் நடிக்கும் ஸ்வீட் ஹார்ட் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸில் தனியார் முதுநிலை கல்லூரி ஒன்று செயல்பட்டு வருகிறது. ஏராளமான மாணவ மாணவிகள் படித்து வரும் இந்த கல்லூரியில் ரஜ்னீஷ்குமார் என்பவர் கடந்த 20 வருடங்களாக புவியியல் துறை பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் பேராசிரியர் ரஜ்னீஷ்குமார் பல மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து அத்துமீறியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இவர் தனது துறையில் படிக்கும் மாணவிகளிடம் தன்னுடைய ஆசைக்கு இணங்க வேண்டும், அப்படி இல்லையென்றால் மதிப்பெண்களை குறைத்து விடுவேன் என்று மிரட்டியும் ஆசை வார்த்தைகள் கூறியும் அத்துமீறியுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் மாணவிகளை தனியாக தனது அறைக்கு வரவழைத்து அவர்களிடம் தொடர்ந்து அத்துமீறுவதை வாடிக்கையாக வைத்திருந்திருக்கிறார். அத்துடன் மாணவிகளிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறுவதை தனது செல்போனில் வீடியோவாகவும் பதிவு செய்து வைத்துள்ளார். அண்மையில் இந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. பல ஆண்டு காலமாகவே ரஜ்னீஷ்குமார் தன்னிடம் படிக்கும் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாகவும், ஆனால் இது குறித்து புகார் அளித்தால் கல்லூரி நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் மூடி மறைத்துள்ளதாகவும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பு பெயர் குறிப்பிட விரும்பாத மாணவி ஒருவர் பேராசிரியர் ரஜ்னீஷ்குமார் மீது பாலியல் புகார் கொடுத்தார். புகாரின் பேரில் போலீசார் நடத்திய விசாரணையில் ரஜ்னீஷ்குமார் பல மாணவிகளிடம் அத்துமீறி நடந்து கொண்டதை கண்டுபிடித்தனர். இதனைத் தொடர்ந்து கடந்த 13ஆம் தேதி ரஜ்னீஷ்குமார் மீது வன்கொடுமை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதையடுத்து ரஜ்னீஷ்குமார் தலைமறைவானார். இதனிடையே தொடர் மௌனம் காத்து வந்த கல்லூரி நிர்வாகம் சமீபத்தில் ரஜ்னீஷ்குமாரை பணியிடை நீக்கம் செய்தது. இது குறித்து பேசிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிரஞ்சீவிநாத் சின்ஹா, ரஜ்னீஷ்குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட உடனேயே அவர் தலைமறைவாகிவிட்டார், அவரை தீவிரமாக தேடி வருகிறோம், விரைவில் கைது செய்யப்படுவார் என தெரிவித்துள்ளார். மேலும் இந்த வழக்கின் விசாரணை தொடர்பாக 59 வீடியோக்கள் சிக்கியுள்ளதாகவும் 20க்கும் மேற்பட்ட மாணவிகள் பாலியல் அத்துமீறலுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. கல்லூரியில் பாடம் கற்பிக்கும் பேராசிரியர் ஒருவரே மாணவிகளிடம் தவறாக நடந்து கொண்டது பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் பெருத்த வேதனையை உண்டாக்கியுள்ளது. இந்த நிலையில் கடந்த புதன்கிழமை இரவு பிரயாக்ராஜில் முன்ஜாமீன் பெற சென்றபோது ரஜ்னீஷ்குமார் கைது செய்யப்பட்டதாக காவல் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அப்போது அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மேலும் பல அதிர்ச்சிகர தகவல்கள் வெளியாகியுள்ளன. குற்றம் சாட்டப்பட்டவர் தனது தொலைபேசி மற்றும் மடிக்கணினியில் சிறப்பு மென்பொருளை நிறுவியுள்ளதாகவும், இது எப்போதும் கேமராவை இயக்கத்தில் வைத்திருக்கும் என்றும் போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த மென்பொருள் மூலம்தான் அவர் பல பெண்களிடம் நெருக்கமாக இருந்ததை வீடியோ பதிவு செய்து பின்னர் அவர்களை மிரட்டி வந்ததாகவும் கூறப்படுகிறது. காவல்துறையினரின் கூற்றுப்படி ரஜ்னீஷ்குமார் 2001ஆம் ஆண்டு பாக்லா கல்லூரியில் விரிவுரையாளராக சேர்ந்தார். 2016ஆம் ஆண்டு புவியியல் துறை தலைவராக உயர்ந்தார். கடந்த ஆண்டு ஜூலை மாதம் அவர் கல்லூரியின் தலைமை ஆய்வாளராக நியமிக்கப்பட்டார். அவருக்கு 1996இல் திருமணம் நடைபெற்றுள்ளது. ஆனால் திருமணத்தில் சில சிக்கல்கள் இருந்துள்ளன. அவருக்கு இப்போது குழந்தைகளும் உள்ளனர் என போலீசார் தெரிவிக்கின்றனர். குமார் மறுமணம் செய்து கொள்ள முயன்றதாகவும், தனது வீட்டிற்கு வந்த ஒரு பெண்ணுடன் அவர் உடல் ரீதியாக தொடர்பு கொண்டதாகவும் அவர்கள் மேலும் தெரிவிக்கின்றனர். பின்னர் இந்த சம்பவம் தற்செயலாக அவரது கணினியில் வெப்காமில் பதிவாகியுள்ளது. இதன் மூலம் அந்த செயலை ரகசியமாக பதிவு செய்து மாணவர்களை பாலியல் ரீதியாக சுரண்டுவதற்கான யோசனை அவருக்கு ஏற்பட்டுள்ளது. குற்றம் சாட்டப்பட்டவர் தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். மேலும் விசாரணை நடந்து வருவதாக காவல்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.